நியூஸ் தமிழ் கழுகு. வெற்றி பெறதுக்கு உங்க இமேஜ் மட்டும் போதாது, நீங்க நிறுத்துற வேட்பாளர்களும் உங்க தேர்தல் அறிக்கையும் தான் முக்கியம்னு விஜய்க்கு சில சீனியர் IAS அதிகாரிகள் ஆலோசனை கொடுத்திருக்காங்களாம். தாவேக்காவோட தேர்தல் அறிக்கை தயாராயிட்டு இருந்தாலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ரஜினி வரைக்கும் அவங்க அரசியல் பின்னணியில இருந்த சிலரோட ஆலோசனைகளையும் தேர்தல் வாக்குறுதி விவகாரத்துல கேட்டு வாங்கி இருக்கிறாராம் விஜய். இந்த வாக்குறுதிகளை ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் கிட்ட காட்டி அதுல எதையெல்லாம் அமல்படுத்துறது சாத்தியம்னு அதுக்கான செயலாக்க திட்டங்களையும் தனியா வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காராம் விஜய். இதுவரைக்கும் விஜய் பல வாக்குறுதிகளை ஓகே சொல்லி இருந்தாலும் அதுல 3 முக்கியமான வாக்குறுதிகள் தாவேக்கா வட்டாரத்திலிருந்து கசிய துவங்கி இருக்கு. அதுல ஒண்ணு 100 நாள் வேலை திட்டத்துல இருக்கிறவங்களுக்கு மாத சம்பளம் வழங்குறதுன்னு, வேலை இல்லாட்டியும் குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுக்கிற வாக்குறுதியும். இன்னொரு வாக்குறுதியா டாஸ்மாக் கடைகளோட எண்ணிக்கையில சரிவாதி இடங்கள்ல போதை மீட்பு மற்றும் மறுவாய்வு மையங்களை ஏற்படுத்துறது, படிப்படியா டாஸ்மாக்க மூடுறதுங்கிற வாக்குறுதியும் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில பிரதானமா இடம்பெறும்னு சொல்றாங்க. மூணாவதா மணல் கனிம வளங்கள்ல இருந்து கோடி கணக்கில் தனியார் பாக்கெட்டுகளுக்கு போய்கிட்டு இருக்கிற நிதிய அப்படியே அரசு கஜானாவுக்கு திருப்புற ஒரு திட்டத்தையும் சொல்லி இருக்காங்களாம். இந்த திட்டத்துல அரசுக்கு சுமாரா 1-2 லட்சம் கோடிகள் வர வாய்ப்பு இருக்காம். இத வச்சு தமிழ்நாட்டு கடன்ல ஒரு பகுதியை அடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்களாம். ஆனாலும் விஜய் டிக்கடிச்சிருக்கிற தேர்தல் வாக்குறுதிகள் மேல ஆலோசனை ஆட்சேபனைன்னு விவாதம் இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்காம். நியூஸ் தமிழ் கழுகு.